அது என்னது சலூனு பியூட்டிஷியனுக்குள்ள ஜாமான் ஃபுல்லாக இருக்கும்ல, அதில் ஒரு சென்டர் மாதிரி இருக்குது பெருசாக. இங்கே பாருங்கள், நல்லா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நெய்யில் வறுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே, அந்த பையனை இன்றைக்கி ஸ்கூல் போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து அந்த பையனும் வந்துட்டாங்க, 2வது பையன். நேற்று நைட்டு வந்தாங்க. ஓகேயா, அதனால் ரூம் ஃபுல்லாக இன்றைக்கி ஷிஃப்ட்டுனா மேலேருந்து கட்டில் எல்லாத்தையும் எடுத்து இந்த ரூமில், அதாவது இந்த கீழ் ரூமில் இந்த இருக்கு பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நேற்று நம்ம அந்த டேபிளில் மாட்டிக்கிட்டு இருந்தோம்ல, வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல. நேற்று தான் எல்லாம் செட் பண்ணி அந்த தம்பியை கொடுத்தோம், ஸ்கூல் போகிற தம்பிக்கு. அவன் என்னென்னா இப்போ நேற்று அவங்க வந்தது யாருக்குமே தெரியாது, சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு வந்து அமெரிக்காவிலேருந்து, அவங்களுக்கே தெரியாது. பாருங்க, கட்டில் கொண்டு வந்து போட்டாச்சு. இதெல்லாம் காலையிலே வந்து நீட் பண்ணி வச்சுட்டு, இந்த தம்பி அமெரிக்காவிலேருந்து வந்துருக்குன்னு பார்த்தீங்களா, 2வது பையன். அதனால் இங்கே வந்து படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இது எல்லாமே மேலே போகணும். இப்போ அந்த ஸ்கூல் படிக்காம பார்த்தீங்களா, அந்த பையன் ரூமுக்கு போகணும். ஏன்னா ஒரு ரூமில் தான் இந்த ரூமில் தான் படுத்துருந்தான் அந்த தம்பி. இப்போ அவங்க வரவும் இந்த மஜ்லிஸில் வந்து கட்டிலெல்லாம் செட் பண்ணி இனிமேல் தான் பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு இப்போ நைட்டு தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் போகலை. ஓனர் ஊருக்கு போயிருக்காங்க, வரல இன்னும். நேற்றே எல்லா இடங்களும் கழுவி விட்டாச்சு. அசிங்கமாக இருந்துச்சு. நேற்றே வரதான் சொல்லியிருந்தாங்க மேடம், ஓனர் வந்துடுவாங்க நாளைக்கு அப்படின்ட்டு. நேற்று வர காணோம். சரின்னு சொல்லிட்டு நேற்று தான் அவ்வளோ இடமும் கழுவி விட்டாங்க பாருங்கள். வண்டியெல்லாம் கழுவி விட்டு நீட்டாக வச்சுருக்கு. ஆனால் வரல ஓனர். இன்றைக்கி தான் வருவாங்க போல ஊர்லேருந்து. ஏன்னா லீவுக்கு போயிருந்தாங்க, எங்கேயோ வேலை விஷயமா வெளியே போயிருந்தாங்க 4 நாளைக்கு. போய் இப்போ 4 நாள் 5 நாள் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டில் போய் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது, காலையில் டிஃபன். ஓகே, இதில் வந்து சாம்பார் எல்லாமே கூட்டி வச்சாச்சு. இங்கே வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு குக்கர்லேயே சீரகம், மிளகு, அவ்வளோதான். சரி, அது போக நம்ம பச்சரிசியும் பாசிப்பயிறுப்பும் நம்ம வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அந்த அரிசியை தட்டி உப்பு போட்டு நம்ம மூடிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு குக்கரில் பொங்கல் ரெடி ஆயிடும். நான் முடிச்சுட்டு அவங்க காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2ம் தாளித்து விட்டாச்சு. 2ம் தாளித்து விட்டு இப்போ வந்து 2 குக்கரில் வெந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. மணி வேறு ரொம்ப நேரம் ஆகிட்டு, மணி 10 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு குக்கரில் வெண்பொங்கலும், ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடியான பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து காலையில் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் இங்கே பாருங்கள், நல்லா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நெய்யில் வறுத்து நம்ம காலையிலே டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், காய்கறி சாம்பார் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. வாங்க நீங்களும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணி பார்த்தீங்கன்னா 1:10 ஆகிட்டு. இங்கே இப்போ நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் டேட்டு நம்மளுக்கு. சோறுலாம் பொங்கி வச்சாச்சு நேரமாக. ஓகே, பொங்கிட்டு இப்போ வந்து 1 மணிக்கு சொன்னாங்க வர சொல்லி. இங்கே மணி 1:10 ஆகிட்டு. நம்ம போயிட்டு, ஏன்னா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆஸ்பத்திரியா அப்பாயின்மெண்ட் போட்டது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. பாண்டா பக்கத்தில் இருக்குது ஹாஸ்பிட்டலு. அங்கே அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன இது மட்டும் பார்ப்பாங்க. காய்ச்சல், மண்டடி, இருமல் அந்த மாதிரி பார்ப்பாங்க. நம்ம இப்போ போட்டிருக்க வந்து கரெக்டாக அல்ஹராம் பக்கத்துலேயே, அல்வேஸ் பக்கத்துலையா? அல்வேஸ் அந்த ட்விஸ்ட் பில்டிங் பக்கத்தில் தானே, முறிச்சி பக்கத்தில் வரும் நம்ம இப்போ போட்டிருக்குது. ஏன்னா அங்கேனா கொஞ்சம் ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கோம். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதாவது ஜலதோஷம் முடிச்சிருக்கு, அப்புறம் காய்ச்சல். நைட் ஆகிட்டுனா ரொம்ப குளிர் காய்ச்சல் வருது. இப்போ 2 நாளாக மாத்திரை போட்டு பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகலை. இன்னும் 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். பார்த்தாங்க நம்ம போயிட்டு காமிச்சிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு நேரமாக பொங்கிட்டோம். ஏன்னா 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் எனக்கு, இவங்களுக்கு வந்து 2:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட். எனக்கு ஃபஸ்ட்டு காமிச்சு முடிச்ச பிறகு இவங்களுக்கு காமிக்கணும். நம்ம அங்கே வெயிட் பண்ணி, அதாவது 2 பேர்த்தையும் போட்டிருக்கோம் அப்பாயின்மெண்ட். அதாவது ஆமாம், அதாவது ஒரே நாள் போட்டுடலாம் சொல்லி போட்டோம். ஆனால் ஒரே டைம் கிடைக்கல எங்களுக்கு. ஒய்ஃபுக்கு வந்து 1 மணிக்கும் எனக்கு வந்து 2:30க்கும் கிடச்சிச்சு. அதனால முதல்ல போய் இப்போ போன உடனே ஒய்ஃபுக்கு காமிச்சிட்டு, அப்படி நம்மளுக்கும் சேர்த்தாலும் காமிக்க முடிஞ்சால் காமிச்சிடலாம். அப்படிலாம் அந்த டயத்துக்கு தான் காமிக்கணும்னு சொன்னாங்கன்னா
அந்த டயத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி காமிச்சிட்டு வரணும். ஆமா, அது போக பாத்தீங்கன்னா மேடம் பொண்ணும் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு இன்னைக்கு பார்க்க. நேத்தே அனுப்பிட்டாங்கன்னா லொகேஷன். ஆமா, நேத்து நைட் அனுப்பியிருக்காங்க. காலேஜ் போதுல அந்த பொண்ணு. அது இதே ஆஸ்பத்திரி தான். இப்போ நம்ம போறோம் இல்லையா, இதே ஆஸ்பத்திரிக்கு அவங்க சின்ன பொண்ணு, அவங்க காலேஜ் போறாங்க இல்லையா, அந்த பொண்ணு லொகேஷன் அனுப்பியிருக்காங்க. அவங்க 4 மணிக்கு போகணுமா. இப்போ நம்ம போயிட்டு காமிச்சிட்டு இங்க வீட்டுக்கு வரவும் திருப்பி அவங்கள கூட்டு போறோம். நேரம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, எப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம நேரமா வந்துட்டோம்னா வந்து சாப்பிட்டு போயிடலாம். இல்ல நம்ம வரைக்கும் லேட் ஆயிட்டுன்னா அந்த பொண்ணை 4 மணிக்கு கூட்டு திருப்பி இங்க வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் தம்பி வந்திருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரூம் இல்லை இப்போ படுக்கிறதுக்கு. ஏன்னா கீழே தான் போய் படுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் லீவு. அவங்களுக்கு இந்த நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுதுல, அதனால் இப்போ நேரமாகவே வந்துட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு நோன்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும் நோன்பு, ரமதான். இப்போ இங்கே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க. இங்கே ட்ரைனிங் நடத்தி போயிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரியாத்தில். வந்தோடனே வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் இங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே 2 மாதத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிடுவாங்க. இப்போ லீவுக்காண்டி வந்திருக்காங்க. அது ரம்ஜானுக்காண்டி வந்திருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்பத்திரியும் வந்துருச்சு. நான் உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் காமிச்சாச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு டானிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக ப்ளட் டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஓகே, இப்போ நாளைக்கு வேறு வரணும் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களே அப்பாயின்மெண்ட் போட்டாங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கலுக்கு போகிறோம். மெடிக்கல் போயிட்டு ஃபோன்லேயே மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜை காமிச்சு நம்ம மெடிக்கலில் போய் ஜாமான் அந்த டானிக்கு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே ரூம் போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா குப்பை எடுக்க ஆள் வரலப்படணும். நம்ம தான் போய் தட்டணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. மாத்திரை எல்லாம் பாருங்க, இந்த மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. நமக்கு மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டூனா கிரேவி வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து பொரியல். அது போக பார்த்தீங்கன்னா அப்பளம், வடகம். இதுதான் நமக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணிக்கு அவங்க பொண்ணு வருவாங்க. அவங்கள கூப்பிட்டு அதே ஆஸ்பத்திரிக்கு நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:10 ஆகிட்டு. இன்னும் வரல மேடம் பொண்ணு. அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. 4 மணிக்குன்னு சொன்னாங்க. இன்னும் ஆளை காணோம். அவங்க வரட்டும், வந்துட்டு விட்டுட்டு வர சொல்கிறாங்களா, அப்படிலாட்டா இருந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் இன்னும் ரூம் போகல, அங்கே ஓனர் வீட்டுக்குள்ளே போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் பொண்ணு வந்து உள்ளே போயிருக்காங்க. வீட்டுக்கு போக சொல்லலை. ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கிறதுனால ஒரு எத்தனை கிலோமீட்டரு? 10 கிலோமீட்டர் தான். நம்ம வந்து ஆஸ்பத்திரி தான். அதான் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்ட்டு உள்ளே போயிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்க்கிங் விட்டுட்டு உட்காந்துருக்கோம் காரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த அது என்னது சலூனு, பியூட்டிஷியனுக்குள்ளே ஜாமான் ஃபுல்லாக இருக்கும்ல, அதில் ஒரு சென்டர் மாதிரி இருக்குது. பெருசாக இருக்குது. லேடிஸ் ஃபுல்லாக நிறைய நிற்கிறாங்க உள்ள. இந்த கடைக்குள்ளே தான் வந்திருக்காங்க. எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லைட்டு மேலே. இப்போ எப்போ வராங்கன்னு தெரியல. இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க மேடம் பொண்ணு. வரட்டும், வந்த பிறகு நம்ம அடுத்து எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேடம் பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டில் விட்றதுக்கு மணி 8 இருக்கும். வந்து விட்டாச்சு. விட்டுட்டு கொஞ்சம் துணி இருந்துச்சு அயன் பண்ணுறதுக்கு. அயன் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இட்லி. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் ரெடி பண்ணேன். மணி 10 ஆக போகுது. தேங்காய் சட்னி. அதுக்கப்புறம் நம்ம வச்ச சாம்பார், காலையில் வச்சோம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு, அந்த சாம்பார். இதான் இன்றைக்கி சாப்பாடு. சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருப்போம். திடீர்னு மேடம் எங்கேயும் போகிறாங்களான்னு தெரியல, பார்ப்போம். நீங்களும் வாங்க சாப்பிட. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம். மணி 10:30 ஆயிடுச்சு. மேடம் எங்கேயும் வெளியே போகலை. நம்ம படுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.